வணக்கம் எல்லாருக்கும். நம்ம இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் ப்ரான்ஸ் கறி எப்படி பண்ண போகிறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடுங்க. அதில் கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க. அதில் மிளகா வத்தல் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தல் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு இது நல்லா அரைச்சி வைப்போம். நல்லா மையாக அரைச்சாச்சு. இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சதைச்சி வச்ச வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகு போட்டாச்சு. அரைச்சி வச்ச கிரேவி இது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சமாக தேங்காய் போதும். தேங்காய் பால் நம்ம ஊற்ற போகிறோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் இன்னும் அடுப்பு பற்ற வைக்கவில்லை. இது கேரளா புளி, கொடம்புளின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் தக்காளி போட்டுக்கிடுது. ஒரே ஒரு தக்காளி போதும். இது இப்போ முருங்கைக்காய் சீசன் ஆனதுனால 2 முருங்கைக்காயும் போட்டிருக்கு. இது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இது அரை கிலோ ப்ரான்ஸு. அது க்ளீன் பண்ண பிறகு ஒரு 400 கிராம் இருக்கும். அதையும் போட்டுக்கிடுது. அப்புறமா முதல் பாலும் 2ஆம் பாலும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். அதே இதில் ஊற்ற போகிறேன். தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கிடுது. நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இனிமேல் தான் அடுப்பு பற்ற வைக்க போகிறேன். பற்ற வச்சாச்சு. கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடி வச்சுருக்கேன். கொதி வரட்டும். போடுறதுனால தான் அவ்வளோ டேஸ்ட்டு. குடம்புளி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது லேடிஸுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. டெலிவரிக்கு அப்புறம் கூட இந்த குடம்புளி லேகியம் சாப்பிடுவாங்க. உடல் எடை கம்மியாகிடும். பேட் கொலஸ்ட்ரால் எல்லாம் வெளியில் போயிடும். பேக் பெயின் வராது. அமேசானில் கூட கிடைக்குங்க. மலபார் டேமரிண்ட் சொன்னால் போதும். கொடம்புளி எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. இந்த ப்ரான்ஸ் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே வெந்தாச்சுன்னா ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் போதும். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. கொதி 10 மினிட்ஸ் போதுங்க. கேரளா டிஷ்ஷஸ் இந்த மாதிரி நிறைய தெரியணும்னா என் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். சுடு சோறு கூட இந்த ப்ரான்ஸ் கறி, இறால் கறி, செம்மீன் கறி எப்படின்னாலும் சொல்லிக்கலாம். விட்டு சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.